இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களுக்குள் இரண்டாவது முறையாக மருத்துவர் ஐயாவும் சசிகலா அவர்களும் சந்தித்து கொண்டார்கள். இரண்டாவது சந்திப்பு நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் நடந்தது. சசிகலா அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்தித்ததற்கு பிறகு சசிகலா அவர்களுக்கு எதிராகவும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராகவும் அன்புமணி ஆதரவாளர்கள் பக்கம் பக்கமாக ரைட்டப் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களையும் மருத்துவர் ஐயாவின் பாட்டாளி மக்கள் கட்சியையும் எப்படியாவது தனிமைப்படுத்திவிட வேண்டும் என்று அன்புமணி அவர்களின் ஆதரவாளர்களும் அன்புமணியும் தீவிரமாக வேலை செய்தார்கள். அதனால்தான் அவசரமாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அன்புமணி அவர்கள் கூட்டணியை அறிவித்தார். அது ஒரு பக்கம். நேற்று சசிகலா அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்தித்ததற்கு பிறகு சசிகலா அவர்கள் வன்னியர்களின் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர், அவரோடு மருத்துவர் ஐயா பேச்சுவார்த்தை நடத்தலாமா, அவரோடு மருத்துவர் ஐயா கூட்டணி வைக்கலாமா என்றெல்லாம் அன்புமணி ஆதரவாளர்கள் பக்கம் பக்கமாக ரைட்டப் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், அன்புமணி அவர்கள் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கண்டார். அந்த கூட்டணியில் டிடிவி தினகரனும் இருக்கிறார். டிடிவி தினகரன் வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீட்டை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி ஏதாவது கொடுத்திருக்கிறாரா? ஏற்கனவே வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தால் நிராகரித்த பொழுது அன்றைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி அவர்தான் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீட்டிற்கு அரசாணை தந்தவர். அந்த அரசாணையை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததற்கு பிறகு அந்த அரசாணையை ஒரு தீர்ப்பின் மூலம் உச்ச நீதிமன்றம் நிராகரித்ததற்கு பிறகு எந்த இடத்திலாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசியிருக்கிறாரா? அல்லது ஆளுகின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கொடுத்தது என்பதற்காக அந்த இடஒதுக்கீட்டை வழங்காமல் இருப்பது தவறு என்று எங்காவது பேசியிருக்கிறாரா? இல்லை. சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜீவாதார அடிப்படை உரிமை. இன்னும் சொல்ல போனால் வன்னியர்களின் இட ஒதுக்கீடும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் வன்னியர்களுக்கும் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கான பிறப்புரிமை. அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையோ அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்பையோ ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறதா? அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டணியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறாரா என்று கேட்டால் அன்புமணி தரப்பில் இருப்பவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேர்தல் காலங்களில் அமைகின்ற கூட்டணிகள் அனைத்தும் தேர்தல் வெற்றி தோல்வியை நோக்கியே பயணம் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அது கொள்கை கூட்டணி கிடையாது. கொள்கை கூட்டணியாக இருக்கும் என்றால் 2 கட்சிகளாக 2 இயக்கங்களாக 3 இயக்கங்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ஒரே இயக்கமாக இருந்துவிட்டு அதன் மூலம் தேர்தலை சந்தித்துவிட்டு போகலாம். தேர்தல் காலங்களில் வைக்கின்ற கூட்டணி வெற்றி தோல்விக்காக மட்டுமே வைக்கப்படுகின்ற கூட்டணி. அப்படித்தான் அன்புமணியும் கூட்டணி வைத்திருக்கிறார். ஆனால் மருத்துவர் ஐயா சசிகலா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் தைலாபுரம் தோட்டத்தில் சசிகலா அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்தித்து பேசினால் இப்பொழுது புதிதாக கொள்கையை பற்றி பேசுவதற்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் அன்புமணியின் ஆதரவாளர்கள். அவர்கள் பேசுவது அவர்களுக்கே தவறாக தோன்றவில்லையா?
இவ்வளவு நாட்கள் அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து பல மாதங்கள் கடந்து விட்டது. நேற்று வரை வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை பற்றி பேசாத அன்புமணி ஆதரவாளர்கள் இன்றைக்கு வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை பேசுவது என்பது பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கின்ற செயல். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர் ஐயா எந்த கட்சியோடும் கூட்டணி வைத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்து மருத்துவர் ஐயா எந்த கட்சியில் கூட்டணியை பற்றி பேசினாலும் அங்கே போய் அதற்கு முட்டுக்கட்டை போட்ட ஒரு சதிகார கூட்டம். மருத்துவர் ஐயா இந்த தேர்தலில் தனித்து விடப்பட வேண்டும், மருத்துவர் ஐயா தனித்து நின்றால்தான் அவர்களுக்கு ஆதாயம் என்று நினைத்த ஒரு சதிகார கூட்டம் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்களுடைய சதியையெல்லாம் முறியடித்துவிட்டு சசிகலா அவர்களோடு சந்திப்பை நடத்துகிறார், அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற செய்தி வந்தவுடன், ஊடகங்களில் வெளியானவுடன் இப்பொழுது பக்கம் பக்கமாக ரைட் அப் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அன்புமணி ஆதரவாளர்கள். அன்புமணி அவர்கள் அமைத்த கூட்டணி கொள்கை கூட்டணியாக இருக்குமானால் அன்புமணியின் கூட்டணியை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அன்புமணி அவர்கள் வைத்திருக்கின்ற கூட்டணியே இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை தனக்கானது என்று நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வைத்த கூட்டணி தானே தவிர வேறு எதுவும் இல்லை. வேண்டுமானால் இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்விக்காக வேண்டுமானால் அன்புமணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இணைந்திருக்கலாமே தவிர அது கொள்கை கூட்டணி கிடையாது. அப்படிப்பட்ட அவர்கள் மருத்துவர் ஐயா சசிகலாவுடன் பேசினால் அதை கொள்கை கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் சரியாக நடந்து கொண்டு மற்றவர்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் அன்றைக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை கூறலாம். அவர்களே சரியாக நடக்காத பொழுது மருத்துவர் ஐயாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவது என்பது அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட செயல். இதைத்தான் தொடர்ந்து அன்புமணி ஆதரவாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவிற்கு போடப்பட்ட அத்தனை முட்டுக்கட்டைகள், மருத்துவர் ஐயா எந்த கட்சியோடும் கூட்டணி வைத்துவிடக் கூடாது என்று இரவு பகல் பாராமல் சதி திட்டத்தை அரங்கேற்றி கொண்டிருந்த கூட்டணிக்கு இன்றைக்கு மருத்துவர் ஐயாவும் சசிகலா அவர்களும் சந்தித்து பேசியது அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் இப்பொழுது வன்னியர் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார்கள். சசிகலா வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவரா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இடஒதுக்கீட்டை வெல்லக்கூடிய இடம் தேர்தல் களம் இல்லை. அப்படி பார்த்திருந்தால் எத்தனையோ தேர்தல் களங்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சாதித்திருக்கலாம். ஆனால் இடஒதுக்கீட்டை வெல்லக்கூடிய இடம் வன்னியர் சமூகத்தின் பெரும்பான்மை மக்களின் போராட்டம், மக்கள் திரள் போராட்டம். பெரும்பான்மை போராட்டத்தின் மூலமே இடஒதுக்கீட்டை வெல்ல முடியுமே தவிர இந்த தேர்தல் கூட்டணிகளால் இடஒதுக்கீட்டை வெல்ல முடியாது. இந்த தேர்தல் கூட்டணி தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற கூட்டணியாகத்தான் இருக்கும். அப்படித்தான் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை தெரிந்தும் கூட அன்புமணி ஆதரவாளர்கள் மருத்துவர் ஐயா சசிகலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஏதோ பேச வேண்டும், ஏதோ எழுத வேண்டும், மருத்துவர் ஐயாவின் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் முதுகில் இருக்கின்ற அழுக்கை பற்றி கவலைப்படாமல் மருத்துவர் ஐயாவின் முதுகில் சேற்றை பூச நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தோல்வியே மிஞ்சும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.